இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அகிலாண்டேஸ்வரி, நான் இப்ப கையில் எடுத்திருக்கிறது குழந்தைங்களோட இஷ்யூ. ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். அதனால உன் பேர் டேமேஜ் ஆக போறது நிச்சயம். இந்த கேஸ்ல நான் ஒரு நாளாவது உன்னை லாக்அப்ல வைக்காம விட மாட்டேன். இந்த நேரத்துல இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்னு தெரியலையே. பணம் கேட்பானா இல்ல ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பானான்னு தெரியலையே. அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? அட்டன் பண்ணுவோம். இல்லனா அவன் அகிலாவுக்கும் ஆதிக்கும் ஆதாரத்தை அனுப்பி வச்சாலும் அனுப்பி வச்சிருவான். ஹலோ, என்ன மித்ரா, கால அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு கால அட்டன் பண்ணாம விட்டா நான் ஆதாரத்தை அகிலாண்டேஸ்வரிக்கோ இல்ல ஆதிக்கோ அனுப்பிச்சு வச்சுட்டா என்ன பண்றதுன்னு பயந்து போய் அட்டன் பண்ணியா மித்ரா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து போன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப நீ எதுக்காக போன் பண்ண? சொல்றேன். காப்பி கப்ப வச்சு பார்வதியோட தலைய உருட்ட பிளான் போட்டீங்கல்ல, நான் இப்பதான் சொன்னேன்ல மித்ரா, நானும் கடவுளை ஒண்ணுன்னு. எனக்கு தெரியாது எதுவும் இருக்காதுன்னு. நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு உன்னை பத்தின ஆதாரத்தை, நீ யாரு எப்படிப்பட்டவங்கிற தடயத்தை அகிலாண்டேஸ்வரியோட போனுக்கு அனுப்பி வைக்க போற மித்ரா. வேண்டாம், அப்படி எதுவும் பண்ணிராத. நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். அகிலா போனுக்கு மட்டும் நீ எதையும் அனுப்பிடாத ப்ளீஸ். பார்வதி விஷயத்துல நீ தலையிடாதன்னு உன் கால்ல சூடு வச்சு சொல்லியும் நீ கேட்கல. அதனால எனக்கு வேற வழி தெரியல மித்ரா. நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு அகிலாண்டேஸ்வரியோட கைக்கு உன்னை பத்தின தடைய கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி உன் தலைய உருட்ட போறது கன்ஃபார்ம். உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். அகிலா போனுக்கு தயவு செஞ்சு எதையும் அனுப்பிடாத. இனிமே நீ சொல்றது எதுவா இருந்தாலும் நான் கேக்குறேன் ப்ளீஸ். என் கோர்ட்ல தீர்ப்பு சொன்னா சொன்னதுதான். அதுக்கு மறுபரிசீலனையும் கிடையாது, மேல்முறையீடும் கிடையாது. காலையில 10 மணிக்கு ரெடி ஆயிரு மித்ரா. உன் தலை உருள போகுது. ஹலோ ஹலோ ஹலோ. அந்த சமையல்காரிக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு. அதான் அவளுக்கு எதிர தடையும் கிடைச்சு கூட அவ தலை உருளாம பாவம் இந்த மித்ரா தலை உருண்டுகிட்டு இருக்கு. கடவுளே கடவுளே, இந்த பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி அகிலாண்டேஸ்வரி கிட்ட மித்ரா ஆண்டி. என்ன மித்ரா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? அந்த பிளாக்மெயிலர் என்ன ரொம்ப பாடப்படுத்துறான் ஆண்டி. பிளாக்மெயிலரா? என்ன ஆச்சு? விவரமா சொல்லு. தடையும் கிடைக்கும் தலை உருளுன்னு சொன்னது அது பார்வதிக்கு இல்ல உனக்குன்னு சொல்லி போன் பண்றான். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் உன்னை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றான் போல இருக்கு மித்ரா. ஆமா ஆண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. தடையும் கிடைக்கும் தலை உருளுன்னு சொன்னது அது பார்வதிக்கு இல்ல அது எனக்குன்னு வேற சொல்லியிருக்கான். என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கா ஆண்டி. மித்ரா, நீ பயப்படணுங்கிறதுக்காக தான் அவன் ஏதோ ஒன்னு சொல்லி உன்னை பயமுறுத்திட்டு இருக்கான். நீ ரிலாக்ஸா இரு. எப்படி ஆண்டி சொல்றீங்க? அவன் அகிலா பக்கத்துல போனான்னா கேம் ஓவர். அவனை பொறுத்த வரைக்கும் உன்னை டென்ஷன் பண்றதுதான் அவனோட மோட்டிவேஷன். ஏற்கனவே உன்னை பயமுறுத்தி பணம் வாங்கியிருக்கான்ல, மறுபடியும் உன்கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்காக தான் இப்படி பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். மத்தபடி அவன் அகிலா கிட்டையும் போக மாட்டான், எந்த ஆதாரத்தையும் அனுப்ப மாட்டான். நீ டென்ஷன் ஆகாம போய் நிம்மதியா தூங்கு போ. ஓகே ஆண்டி, குட் நைட். யார் அந்த பிளாக்மெயிலர்? கண்டிப்பா இது அந்த ஆதி வேலையாதான் இருக்கணும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி எப்படியோ அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். எனக்கு ஒரு சந்தேகம் மாமா. சந்தேகம் மட்டும் இல்ல, குழப்பமாவும் இருக்கு.
என்னை கடைக்கு கூட்டிட்டு போய் அந்த கப்பை வாங்கி கொடுத்தது நீங்க. ஆனா கடைக்காரன் எதுக்காக மித்ரா தான் கடைக்கு வந்து கப்பை ஆர்டர் பண்ணாங்கன்னு அம்மா கிட்ட சொன்னா? கடைக்காரன் கிட்ட அப்படி சொல்ல சொன்னதே நான் தான். என்ன மாமா சொல்றீங்க? நீங்க கடைக்காரன் கிட்ட எப்ப ஃபோன் பண்ணி சொன்னீங்க? அம்மா ஃபோன் பண்ணி உங்களை வீட்டுக்கு வர சொல்லி நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு கப்பு விஷயமே தெரியும். அதுக்கு முன்னாடி எப்ப கடைக்காரன் கிட்ட பேசுனீங்க? காலையில நான் கேட்காமலே உமா என் ரூமுக்கு காஃபி எடுத்துட்டு வந்தா. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு திட்டினேன். அவ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால காஃபியை சிப் பண்ணேன். அதுக்குள்ள அந்த கப்பை கையில் எடுத்து பார்த்துட்டா. அப்போ உமாவை திட்டி கப்பை அங்கேயே வச்சுட்டு வெளியே போன்னு அனுப்பிச்சிட்டேன். அப்போயே நான் இந்த மாதிரி எதனா நடக்கும்னு கெஸ் பண்ணேன். ஆஃபீஸில் நான் மீட்டிங்கில் இருக்கும் போது அம்மா கால் பண்ணி எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, உடனே மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்கு வான்னு அவங்க கோமா சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த கப் விஷயமா தான் இருக்கும்னு. அதான் நான் வீட்டுக்கு வர வழியிலேயே அந்த கிஃப்ட் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி என் பிளானை சொல்லிட்டேன். அவனு சொன்ன மாதிரி பண்ணிட்டான். இப்போ உன் குழப்பம்லாம் தீர்ந்துருச்சா? வனஜாமா கையில கப்ப பார்த்ததும் நான் பதறி போய் உங்களுக்கு தான் மாமா முதல்ல ஃபோன் பண்ணேன். ஆனா உங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு தவிச்சு போயிருந்தப்போ வனஜாமா பிளான் போட்டு அம்மா கிட்ட மாட்டி விட்டாங்க. நான் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டது கூட கவலைப்படல. ஆனா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, அம்மாவை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தான் கவலையா இருந்த மாமா. ஆனா எப்படியோ நிலைமைய சமாளிச்சிட்டீங்க. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் மாமா. என்ன சந்தேகம்? மித்ராவோட வயசை அந்த கடைக்காரன் அவன் ஃபோனில் ஆதாரமாக ப்ளே பண்ணானே, அது எப்படின்னு தானே உனக்கு தெரியணும். கரெக்டா சொன்னீங்க மாமா. அதே சந்தேகம் தான். மித்ரா குரல் எப்படி கடைக்கார போன்ல, அதுவும் கப்ப பத்தி பேசிருக்காங்க? அதுவும் என் ஏற்பாடு தான். என்ன மாமா சொல்றீங்க? ஃபோனில் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அது மூலிமா யார் குரல் வேணுமோ அவங்க குரல் மாதிரியே மாற்றிட்டு நமக்கு என்ன வேணாலும் பேசிக்கலாம். மம்முட்டி சார் நயன்தாரா ஆக்ட் பண்ண ஒரு மலையாள படத்தில் கூட இதான் கான்செப்டு. வாசுகின் தமிழில் கூட டப் பண்ணி வந்துச்சு. அந்த மாதிரி தான் இதுவும். மித்ரா வாய்ஸை ரெடி பண்ணி கடைக்காரங்கிட்ட கொடுத்து அம்மா கிட்ட ப்ளே பண்ணி காட்ட சொன்னேன். என்னாச்சு? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் கவலையா இருக்க? என்னதான் இருந்தாலும் நான் அம்மாவை ஏமாத்திட்டு தானே இருக்கேன் மாமா. இன்னும் எத்தனை நாளைக்கு அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்க முடியும்? எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு வேற வழி தெரியல. இது எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அப்படி ஒரு நாள் கண்டிப்பா வரும். கவலைப்படாத. அந்த நாள் சீக்கிரமா வரணும். அந்த நாளுக்காக தான் மாமா நான் காத்துட்டு இருக்கேன்.